சிவபக்தர்கள் அனைவருக்குமே என் அன்பான வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சது நடக்கணும், நம்ம விரும்பினது கிடைக்கணும், அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இருக்க எல்லா வித தடைகளும் அகன்று உங்கள் லைஃப்பில் பல மிராக்கிள்ஸ் நடக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் முன்னேறணும், வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு வேர்டை சொல்லுங்கள், ஓகேவா? எப்போயுமே சொல்லுங்கள். அதை இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? இப்போ நம்ம வந்து லைஃப்பில் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து என்றைக்காச்சும் நன்றி சொல்லியிருக்கீங்களா? மனசார நன்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்கள். எப்போயாச்சும் சொல்லியிருப்போம். என்னென்னா நமக்கு நம்ம நினச்சது நடந்திருந்தால் நன்றின்னு சொல்லியிருப்போம், ஓகேவா? ஆனால் டெய்லியும் சொல்லணும். டெய்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? அப்படி யாரும் சொன்னதில்லை. நம்ம டெய்லியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனசார அதை நினச்சி பார்த்து சொல்லணும். அப்பாட்ட முடிஞ்சால் காலையில் சொல்லலாம், இல்லை நைட்டு சொல்லலாம், இல்லை நமக்கு டைம் கிடைக்கிறப்ப சொல்லலாம். ஆனால் டெய்லியும் சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஆரோக்கியமான உடல், நல்ல உணவுகள், ஹெல்த்தியான உணவு, நல்ல உடைகள், தங்குறதுக்கான நல்ல இருப்பிடம், இந்த மாதிரி நல்ல உறவுகள், நல்ல ஜாப், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? ஏன்னா இது கூட கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நல்ல உணவு கிடைக்காம, நல்ல இருப்பிடம் கிடைக்காம, நல்ல உறவுகள்லாம் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க, ஓகேவா? நமக்கு ஒவ்வொரு இதுவும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்பா சிவன் வந்து நமக்கு ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து நமக்கு செஞ்சிட்ருக்காரு. எது நல்லதோ அதை மட்டுமே அவனுக்கு செஞ்சிட்ருக்காரு. அதை யோசித்து பார்த்தா அவங்களுக்கே புரியும். அதை சிவபக்தர்களுக்கு அனைவருக்குமே புரியும். ஏன்னா அதை உணர்ந்தவங்களுக்கு உண்மையே புரியும். அப்பாவுக்கு இதெல்லாம் டெய்லியும் அதை நினச்சி பார்த்து இன்றைக்கி பூரா என்ன நடந்துச்சு, அப்பா நமக்கு இதெல்லாம் தந்துருக்காரு, நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்காரு, இன்றைக்கி பூரா நம்ம சேஃபாக இருந்தோம், இன்றைக்கி பூரா நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம், இன்றைக்கி பூரா என் வேலை எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு, அதுக்காண்டி அப்பாவுக்கு மனசார சொல்ல நன்றி அப்படின்னு டெய்லியும் சொல்லுங்கள் அவருக்கு. ப்ளீஸ் இங்கே சொல்ல ஒவ்வொரு தடவையும் நன்றி நன்றி நன்றின்னு மனசார சொல்ல 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 உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா வித தடைகளும் அகன்று உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்கள் ஏற்படும், பல மிராக்கிள்ஸ் ஏற்படும். அதை நீங்களே உணர்வீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்கிறீங்க, அப்போ அவங்க மனசார்ந்த நன்றின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறப்ப உங்களுக்கு மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கடவுள் வந்து நம்மகிட்ட நன்றி எதிர்பார்த்து அவர் செய்யலை. அவர் நம்ம குழந்தைகள், நம்மலாம் அவரோட குழந்தைகள், அவரோட பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து எது நல்லதோ செய்கிறாரு. இருந்தாலும் நம்ம நன்றின்னு சொல்லணும், அவர்கிட்ட மனசார நன்றி சொல்லணும், ஓகேவா? முழுமையாக அவரை நம்பணும். அவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறது நம்பிக்கையும் அன்பும் தான் எதிர்பார்க்குறாரு, ஓகேவா? அவர்கிட்ட முழுமையாக நம்பணும். அப்பா எது செஞ்சாலும் என் நல்லதுதான் செய்வாருன்னு முழுமையாக நம்பணும், ஓகேவா? நம்புங்க, உங்கள் லைஃப்பில் பல மிராக்கிள்ஸ் நடக்கும். நீங்கள் அப்பா சிவனாக நினச்சிக்கலாம், இல்லை பிரபஞ்சமாக கூட நினச்சிக்கலாம், இல்லைன்னா கடவுள் உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அதை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு மனசார சொல்லுங்கள், நன்றின்னு சொல்லுங்கள். இப்போ கமெண்டில் நன்றி சிவாப்பான்னு நன்றின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் சிவனர்கள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.